அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜன் வணக்கங்கள். 19/4/2024 வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாட்டில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறும் நாள், வாக்குப்பதிவு மையம், வரிசை எண் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கும், பூத் ஸ்லிப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக இது எல்லாமே எப்படி தெரிந்து கொள்வது, நம்மளே எப்படி டவுன்லோட் செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நம்ம அந்த பூத் ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு வாக்குப்பதிவு மையத்தில் நம்ம எப்படி கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 19, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி தொடங்கி ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று ஒவ்வொரு வீட்டிலையும் பூத் ஸ்லிப்பு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த பூத் ஸ்லிப்பு கிடைக்கப்பெறாதவர்கள் இன்டர்நெட் மூலமாக, அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்களே உங்களுடைய பூத் ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பூத் ஸ்லிப்பில் உங்களுக்கு உங்களுக்கான வாக்குப்பதிவு நாள் என்னைக்கு, வாக்குப்பதிவு மையம் எங்கே, அந்த மையத்தில் உங்களுக்கான இடம் எங்கே அப்படின்ற எல்லா தகவலும் அதில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸை நம்ம இப்போ பார்க்கலாம். கூகுளில் எலக்டோரல் சர்ச் ஸ்பேஸ் ECI அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த electoral.search.eci.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸில் வரும். சர்ச் பை EPIC, சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர். இப்போ நம்ம ஒவ்வொன்றத்தையாக பார்க்கலாம். சர்ச் பை EPIC. EPIC அப்படின்றது எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பர் தான் EPIC. வாக்காளர் அடையாள அட்டை. அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் நம்மளுக்கு அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை தெரிஞ்சிருந்தாலே இந்த மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய பூத் ஸ்லிப்பு கிடைக்கப்பெறும். இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்கும். இந்த செலக்ட் லாங்குவேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த EPIC நம்பர், அந்த EPIC நம்பர் உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸ்டேட்டுன்னு இருக்கிற இடத்துல தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்டச்சா கோடில் நீங்கள் கேப்டச்சாவை கரெக்டாக போட்டுருங்க. கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு சர்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. சர்ச்சை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் EPIC நம்பர், அதாவது எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பர் வந்துடும். உங்களுடைய நேம் வந்துடும். அடுத்தது ஏஜ், ரிலேட்டிவ் நேமில் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்துடும். ஸ்டேட்டில் தமிழ்நாடு வந்துடும். அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். அசம்பிளி கான்ஸ்டியூவன்சியில் எந்த கான்ஸ்டியூவன்சியை சேர்ந்தது அப்படின்றதும், பார்ட்டில் உங்களுடைய வாக்குப்பதிவு மையம் எங்கே அப்படின்றதும், போலிங் ஸ்டேஷனில் அந்த வாக்குப்பதிவு மையத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வாக்குப்பதிவு நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்குது. இந்த கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பல்வேறு ரூம்களில் பல்வேறு பூத் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தேடாமல் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இந்த பர்டிகுலராக இப்போது இங்கே பாட்டனி ரூம்னு கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலராக பாட்னி ரூம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்குள்ளே பல்வேறு ரூமில் பல்வேறு பூத்துகள் இருந்தாலும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பார்ட் சீரியல் நம்பர்னு இருக்கும். இந்த பார்ட் சீரியல் நம்பர் படி தான் உங்களுக்கு அந்த பூத்தில் உங்களுடைய போலிங் ஆஃபீஸர் இந்த நம்பர் படித்து தான் உங்கள் பேரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பூத் ஏஜென்ட்டுக்கிட்ட அவங்களும் வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த நம்பர் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். அடுத்தது இருக்கிறது ஆக்ஷன். இந்த ஆக்ஷனில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த வியூ டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ரிலேட்டிவ் நேம்ன்றதில் உங்கள் அப்பா பேர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதை தவிர புதிய வாக்காளர் சேர்க்கை இந்த மாதிரி ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் இதில் வந்துடும். இதுவரை நம்ம
இபிஐசின்னு சொல்கிற எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பர் வச்சிட்ருக்கவங்க அந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். இன்கேஸ் எங்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்றவங்க நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதன்படி இங்கே சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் கேட்கும், ஸ்டேட்டை கொடுத்துடுங்க. லாங்குவேஜ் கேட்கும், லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது உங்களுடைய நேம் கேட்கும். உங்களுடைய நேம் நீங்கள் கொடுத்துடுங்க. நம்மளுக்கு வந்து சர்நேம் அதாவது லாஸ்ட் நேம் இருக்காது. அப்படி சப்போஸ் சர்நேம் அல்லது லாஸ்ட் நேம் இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா அதை பிளாங்காகவே விட்டுடுங்க. அடுத்தது ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கும், இங்கே வந்து உங்கள் ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துடுங்க. சப்போஸ் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருக்கவங்க இங்கே ஹஸ்பண்ட் நேம் நீங்கள் கொடுத்துடுங்க. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் லாஸ்ட் நேம்னு இருக்கவங்க ஃபாதர்ஸோட லாஸ்ட் நேம் இருந்தால் நீங்கள் அதை கொடுங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டோட லாஸ்ட் நேம் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா பிளாங்காக விட்டுடுங்க. அடுத்தது செலக்ட் பர்த் டீட்டெயில்ஸ்னு கேட்கும், அங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி செலக்ட் ஜெண்டர் இருக்கும், ஜெண்டரும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்னு வரும்போது 2 டேட்டாவை அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டியூவன்சின்னு வரும், அதாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து கேப்டிச்சா இருக்கும். இந்த கேப்டிச்சா ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ் சென்சிட்டிவ். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இங்கே பதிவு பண்ணிவிட்டு கீழே சர்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. சர்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த எப்பிக்கில் பார்த்த மாதிரியே இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது உங்களுடைய எப்பிக் நம்பரு, நேமு, அப்புறம் ஃபாதர்ஸ் நேமு, ஏஜு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கேயும் வந்து வியூ ஆக்ஷன் வரும். அந்த வியூ ஆக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஏதுவாக உங்களுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்துடும். இதுதான் வந்து செகண்ட் பார்ட், அதாவது சர்ச் பை டீட்டெயில்ஸுன்ற அந்த ஆப்ஷன்ஸு. மூன்றாவது வந்து சர்ச் பை மொபைலை பார்க்கலாம். ஸ்டேட் கேட்கும், ஸ்டேட்டில் நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஓட்டர் ஐடி கார்டோட லிங்க் ஆகிருந்ததுன்னா அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சாவை நீங்கள் போட்டுருங்க. அதுவும் கேஸ் சென்சிட்டிவ், அதனால் கேப்சாவை கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா சென்ட் ஓடிபின்னு இருக்கும். சென்ட் ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓடிபியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு அதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே என்டர் பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு நீங்கள் கொடுத்துடுங்க. எபிக் நம்பர், நேமு, ஏஜு, ஃபாதர்ஸ் நேம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியாக வியூ டீட்டெயில்ஸ்னு வரும். அந்த வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணால் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து 3 முறைகளில் நம்மளுடைய பூத் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தோம். அதன்படி நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற எபிக் நம்பர் வச்சு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மொபைல் நம்பர் கொடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம வந்து விரிவாக பார்த்தோம். நீங்கள் அனைவரும் வேறு காரணங்கள் எதுவும் சொல்லாமல் மறவாமல் 19/4/2024 காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் ஜனநாயக கடமையை நிலைநாட்டுங்கள். நீங்கள் அனைவரும் வாக்களித்து 100% வாக்களித்தோம் என்ற பெருமையை நாம் பெறுவோமாக. நன்றி.